இன்று உலகம் முழுவதும் ரோபோட்டுகள் வந்துவிட்டன. ரோபோட்டுகள் என்றாலே நாம் ஏதோ பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் பெரிய நாடுகளெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் உலகத்தின் முதல் ரோபோட் 1937ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற உலக பிரசித்தி பெற்ற அறிவியல் கண்காட்சியில், இந்த 1937 கண்காட்சியில் தான் நம்முடைய ஜிடி நாயுடு அவர்கள் கலந்து கொண்டு நிரந்தர பிளேடு என்கிற ஒன்றை வைத்து 2ஆம் பரிசு பெற்றார். அங்கே முதல் பரிசு பெற்றது எது? அதுதான் சோவியத்தில் இருந்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட வாடிம் மெக்ரோவிச் என்பவர் வைத்த அந்த உலகின் முதல் ரோபோட். பிரஸ்லி என்கின்ற அந்த ரோபோட் ஒரு இண்டஸ்ட்ரியல் கான்செப்டில் அங்கு வைக்கப்பட்டது. மனிதர்களின் கேள்விகளுக்கெல்லாம் அது பதில் சொன்னது. வருபவர்களை எல்லாம் பார்த்து அதில் சல்யூட் அடித்தது. இதெல்லாம் இயந்திரத்தனமாக அப்போது இயக்கப்பட்டன. அதன் அடிப்படைகள் எல்லாம் நம்முடைய அறிவியல் எழுத்தாளர் ஐசக் அசிமோவ் அவர்களின் அடிப்படைகளை கொண்டது என்று அங்கு ஒரு குறிப்பு வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் முதல் ரோபோட். அதன் பிறகு 1971ஆம் ஆண்டு இண்டஸ்ட்ரியல் ரோபோட் என்கிற ரோபோட்டையும் சோவியத்து தான் அறிமுகம் செய்தது என்பது வரலாறு.